கேதுக்கு வந்து வீடுலாம் கிடையாது சரிங்களா. ஆனாலும் சில வீட்டில் எங்கெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம விருச்சகத்தில் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். விருச்சகம் இருந்தால் உச்சராசியில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஆன்மீக ரீதியாகவும் யோகத்து மூலிய யோகம் தியானத்து மூலியமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு ரகசிய அறிவுகள் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் யாருக்காச்சும் ஒரு விருச்சக ராசி இருக்குது நம்ம நினச்சிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து நாலேஜே இருக்காதுன்ட்டு. ஆனால் அவங்க கூட இன்டெப்த்தாக ட்ராவல் ஆகிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஒரு ஆன்மீக ஞானம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தனுஷுக்கும் நல்லதாக பண்ணும். அவங்க வந்து ஆன்மீக வளர்ச்சியாக இருக்கும், குரு வழியோட வளர்ச்சியாக இருக்கும். அவங்களுக்கு கேது அதோட கனெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு குருமார்கள் கிடைப்பாங்க. அந்த குருமார்கள் கிடைக்கும்போது தியானம் யோகம் பண்ணி அவங்களும் அடுத்த வளர்ச்சிக்கு போவாங்க, மோட்சத்தை தேடி போவாங்க. இருக்கிறதுல மீனத்தில் கேது இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இன்னும் ரொம்ப நன்மை தரும். அது எப்படி சொல்கிறாங்க, ஆன்மீகத்தோட உச்சநிலை. அவங்க அந்த மாதிரி இருக்கவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லி நம்ம வழி நடத்தினாலும் நம்ம டெவலப் ஆகும். இப்போ சேட்டுஸ் குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையாக வந்து அப்பா பேச்சு தாத்தா பேச்சு இன்னும் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வருவாங்க. அவங்க ஐடியாவும் பிளான் போட்டு கொடுப்பாங்க, ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி எல்லாமே டெவலப்மெண்ட்டாக வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மீனத்தில் வந்து நம்மளுக்கு கேது இருந்துச்சுன்னா இந்த மத்தியம ராசின்னு சொல்லுவாங்க தெரியுமா. மத்தியமாக இந்த கன்னி கும்பம் மகரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம அனுபவத்தை தரும். அந்த அனுபவ ரீதியாக ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்கும். அவங்க வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆன்மீக ரீதிக்காக வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுலே வந்து இந்த இடத்துல இருந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில் கேது நீசம், அதுக்கப்புறம் மிதுனம். அது வரும்போது இவங்க 2 பேர்த்துக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ரிஷபத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்படி நல்லா லக்ஸூரியஸாகவும் இருக்கணும்னு தோணும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக போகலாம். இந்த மாதிரி மன போராட்டத்துக்கு நடுவிலே இருந்து மன கஷ்டத்தோடு இருப்பாங்க. அவங்க எதை சூஸ் பண்ணால் சரியாக இருக்கும்? ஆன்மீகத்தை தான் சூஸ் பண்ணணும். பட் கேது வந்து நீச்சமாக இருந்தால் அவங்க ஆன்மீகத்தை தான் சூஸ் பண்ணணும். ஆன்மீகம் சரியாக இருக்கும். ஆனால் அது பண்ண விடாது இயற்கை. அதையும் தாண்டி வர்றது தான் வந்து அவங்க சக்ஸஸ்க்கு விஷயமே. இப்போ இதே மிதுனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிலையற்ற தன்மையாக இருக்கும், மனம் வந்து குழப்பமாகவே இருக்கும்.